வாத்தியங்கள் இசையெல்லாம் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இந்த டர்ன் ஆன் பண்ணுறேன். இதை உங்களுக்கு பியானோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு காத்திருந்த உடனே இப்போ இதில் வந்து இந்த அதர்ஸ்ன்னு இருக்குது. இந்த அதர்ஸை டச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பியானோன்னு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டோனுன்னு இருக்குது. இந்த டோனில் பியானோ இருக்குது. இது 01 கிராண்ட் பியானோ கான்செர்ட்டுக்கு பே பண்ணுறது. அதுதான் வந்து இங்கே இருக்குது. இந்த பியானோ இருக்குது. இந்த பியானோட டோன் தான். ஸோ இந்த பியானோவோட டோன் தான் வந்து உங்களுக்கு அதில் காட்டுது. இப்போ இதில் வந்து பியானோ இருக்குது, அப்புறம் பியானோ இருக்குது, எலக்ட்ரிக் பியானோ, ஆர்கன் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, பேட் இருக்குது, அதர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சரியாக அந்த வெளிச்சத்தில் தெரியல, உங்களுக்கு பிளாக்காக தெரியுது. இந்த கடைசியாக இருக்க இந்த அதர்ஸை டச் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ இதை டச் பண்ணுவோம். நான் டச் ஆகலை. ஓகே, இன்னுமே டச் ஆகலையா? ஸோ இதுக்கு இந்த 2 கோடை டச் பண்ணுங்கள். இந்த 2 கோடை டச் பண்ணிங்கன்னா அதர்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே அதர்ஸ்ன்னு மாறிடுச்சு. பியானோ இருந்தது, அதர்ஸ்ன்னு மாறிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு நைலான் கிட்டார் இருக்குது. இதில் வந்து 500 டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்குது. 500 விதமாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ இந்த டெம்போலாம் மாறிடுச்சு. முதல்ல போட்டிருந்த டெம்போ 91 இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நைலான்லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றணும். எப்படி மாற்றினீங்கன்னு சொன்னால் 2 போகிறது. ஸோ 3, 4 அப்படின்னு. அப்போ 500 இருக்குது. 500 எப்படி மாற்றுறது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணிங்க, மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த 1 இருக்குது இல்லையா, இங்கேருந்து போனீங்கனாலே மைனஸ் டச் பண்ணிங்கன்னா 500 லாஸ்ட் இதுக்கு போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய செட்ஸ் இருக்குது. இந்த 500ல் நான் நினைக்கிறேன் 499ல் இதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 500 இருக்குது இல்லையா, 500, 499 அப்படி இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 500ல் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே லிஸ்ட் பண்ணும்போது இங்கே என்னென்ன சவுண்டெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேப்பர், உங்களுக்கும் இதை மாதிரி நீங்கள் பியானோ வச்சுருந்தீங்கன்னா, கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் வரும்ன்றது போட்டிருக்கு. இப்படி போனீங்கன்னு சொன்னால் B1 இருக்குது. B1 தெரியுது. அப்போ B1ன்னா அதுக்கு நமக்கு வந்து இங்கே கடைசியில் லோவர் ஆக்டேவுக்கு போகணும். அதில் போனீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து எல்லாம் வந்து என்னென்ன வரும்னு சொல்லி போட்டிருப்பாருங்க நம்மளுக்கு. B1லேருந்து கீழே அப்படி G9 வரைக்கும். இதாவது இங்கேருந்து இப்படி லெஃப்டில் போய் இப்படி ரைட்டில் போனால் என்னென்ன சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் வந்து பார்க்கணும் இதை. ஸோ இதில் வந்து கார் ஹார்ன் வந்து G1 டச் பண்ணால் கார் ஹார்ன் வருது. இப்போ அவங்க வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை நிறைய பியானோஸ் வச்சுருப்பாங்க அவங்க மியூசிக் குரூப்பில் இருக்கும்போது. இடிக்குது. 499க்கு போயிடுச்சு. 500க்கு வேணும். 500 கார் ஹார்ன் வந்து எதில் இருக்குன்னா C4, C3, C2, C1ல் இருக்குது. இங்கே டச் பண்ணால் உங்களுக்கு வருது, கார் ஹார்ன் வருது. அடுத்தது ட்ரெயின் சத்தம் வருது, ட்ரெயின் சவுண்ட் வருது. ஸோ இந்த கார் ஹார்னே வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே டச் பண்ணோன்னா கார் ஹார்ன் வருது பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து வந்திருக்குறோம். இப்போது இந்த இடத்துல இருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இங்கே லோவர் ஆக்டேவுக்கு வந்திருக்கோம். லோவர் ஆக்டேவ் இந்த சிலேருந்து இந்த பி வரைக்கும் விதவிதமான கார் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. இந்த சி தொட்டிங்கன்னா ட்ரெயின் சவுண்டு வருது, ட்ரெயின் கடகடன் போகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே போனீங்கன்னு சொன்னால் இங்கே பஸ்ஸர் சவுண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 500ல் வந்து உங்களுக்கு கார் ஹார்னு, ட்ரெயினு, பஸ்ஸர், அதுக்கப்புறம் நம்ம கதவை திறந்தோம்னா வந்து எப்படி டோர் ஸ்குவீக் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. கிளாக் டிக்டாக் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் டோர், அவ்வளோதான் அதில் இருக்குது. அடுத்தது 499ல் போய் பாருங்கள்.
499 எஸ்எஃப் செட். இதுலேயே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கை தட்டுறது அப்ளாஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்ளாஸ் பார்த்தீங்கன்னா அப்ளாஸ் இங்கே தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இந்த அப்ளாஸ் இதில் வரல. அப்ளாஸ்னால் கை தட்டுறது. ஸோ இது வந்து 499ல் எந்த கீழே இருக்குன்றதையும் போட்டிருக்காங்க அப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ளாஸ் 3ன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டு எது வேணுமோ அந்த பாட்டை நல்லா கேட்டுட்டு எந்தெந்த இசைகள் போட போகிறீங்களோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் மாற்றிக்கணும். அல்லது 2-3 பியானோ இருந்துச்சுன்னா அந்த பியானோவில் இந்த இசைகளை நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ அவங்க மியூசிக் ட்ரூப் இருக்கும்போது அவங்க பெரிய ட்ரூப் இல்லையா? ஸோ ஒருத்தர் ரெடியாக இருப்பாங்க எதை அந்தந்த நேரத்தில் வாசிக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் ஃப்ளூட் இருக்கும், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் அப்ளாஸ் இதில் காணோம் எனக்கு தெரிஞ்சு. நான் எப்பயோ கேட்டிருக்கேன், கைத்தட்டுறது கேட்டிருக்கேன். ஆனால் வேறு எதுலேயும் இருக்காது. இப்போ இது மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போய் பார்க்கணும். ஸோ இவ்வளோத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா டச் பண்ணிக்கிட்டே வந்தேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சீக்கிய இது வந்து ஆடு கணைக்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே இருக்குன்றதை அதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சவுண்டெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஓகே, ஒன்று ஒன்றா. இதில் வந்து இந்தியன் செட் ஒன்று இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 499ல் தான் இருக்கேன். ஸோ 498 சைனீஸ் செட் இருக்குது. 497 அரபிக் செட் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அரபிக் செட்டு. 498 வந்து சைனீஸ் செட்டு. நம்மளது வந்து இந்தியன் செட் வந்து 496ல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 496 இதில் மோர்சிங்கு, கட்டன், தவில் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இசை வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மாற்றி பார்க்கலாம். ஸோ 498, 497 அரபிக் செட் வந்துடுச்சு. இப்போ 496 வந்துருக்கு, தெரியுதா? நான் இந்த ப்ளஸ் பட்டனை மாற்றுறேன். ஸோ இங்கே இருக்க இந்த ப்ளஸ் பட்டனை தான் நான் மாற்றினேன். ஸோ மேற்கொண்டு போடணும் 97 போடணுன்னா ப்ளஸ் மாற்றுங்க. கீழே வரணும்னு சொன்னால் 496 மைனஸுக்குரிய போடுங்க. இப்போ இதில் போட்ட உடனே இதில் என்ன சவுண்டு வருதுன்றது நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஓரம் வரைக்கும் போனீங்கன்னு சொன்னால் இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கம்போஸ் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாட்டோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். காட்டுக்குயில் அந்த ஒரு பாடல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, திரு ரஜினிகாந்த் நடித்தது. அதில் இந்த மாதிரி மியூசிக் தான் போட்டிருக்காங்க. ஸோ சிலதுக்கெலாம் வந்து இல்லை. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ஒன்று ஒன்றா பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வருது. இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. இந்த டோனில் அதர்ஸில் போய் பார்க்கணும். என்னோடது வந்து கேஷியோ S3310 என்னமோ அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ப்ரீவியாவில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. இந்தியன் செட் இருக்குது, இதை மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றிட்டே போங்க. இந்தோனேஷியன் செட் இருக்குது, இந்த மாதிரி லாட்டின் செட்டு. இதில் மாற்றிட்டு போய் நீங்கள் நிறைய உங்களுக்குலாம் சிலருக்கெல்லாம் கீஸ் இருக்குது, எதுன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா?
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றிட்டு போகலாம். ஸோ எப்படி மாற்றணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமேல்பட்டு இது அதர்ஸ்னு ஒன்று இருக்குது, கடைசியாக இருக்குது அதர்ஸு. ஸோ இந்த அதர்ஸ்க்கு கீழே 2 பட்டன் இருக்குது. இதை டச் பண்ணோடனே இங்கே மாறிடுச்சு. நம்பர் 1 வந்திருக்கு. நம்மளுக்கு எங்கே இருக்குது 500 இருக்குது. இதில் 500 விதமான இருக்குது. அப்போ 500க்கு போகணுன்னா மைனஸ் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணிட்டு போங்க. இன்னொரு விதத்தில் என்ன பண்ணலான்னு சொன்னால் இப்போ அதர்ஸ் 1 வந்துருச்சு. இந்த அதர்ஸை தொட்டினீங்கன்னா 11க்கு மாறிடும் டக்கு டக்குன்னு. இதையே தொட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகும் ஒரு இதுக்காக. 109, அடுத்து 146, 168. இப்போ நம்மளுக்கு வந்து ஹார்மோனியம் என்னென்னு வச்சுக்கோங்க. ஸோ 168, 184 வந்து சூப்பர் சாலிடு. ஸோ 225. ஸோ 266 வந்து சிட்டாரு. 266 சிட்டார். எனக்கு தெரியும் இங்கே ஹார்மோனியம் வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு. ஸோ அப்போ இங்கே 266 வரைக்கும் டக்கு டக்குன்னு இதையே பண்ணிவிட்டு இங்கே ஒன்று ஒன்றா பண்ணலாம். டம்புரா, ஹார்மோனியம் இதில் இருக்குது. அப்போ இந்த இது கிடைக்கும். ஹார்மோனியம் 1 272. அப்புறம் ஹார்மோனியம் 2 செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டெம்போ எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு. டெம்போவுக்கு போய் டச் பண்ணுங்கள். டெம்போவுக்கு டச் பண்ண உடனே இங்கே 120 வந்திருக்கு. இப்போ நமக்கு 91 வேணும்னா மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. இப்படி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் எக்ஸிட்டுன்னு இருக்குது பாருங்கள். வெளியில் வரத்துக்கு எக்ஸிட்டுன்னு இருக்குது, அதில் வெளியில் வந்துடுங்க. டச் பண்ணோன்னு இது வந்துடுது. இப்போ இந்த மாதிரி அடுத்தபடியாக வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் தாளங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டோனுக்கு பதில் ரிதம் மாற்றணும். இங்கே டோனுன்னு இருக்கா, இப்போ ரிதத்துக்கு மாற்றணும். என்னென்னா இங்கே ஒரு டோனுன்னு இருக்குது, அது சரியாக தெரியுதான்னு தெரியல. இங்கே வந்து ஒரு மாதிரி அடைச்சி இருக்குது இந்த லைட் இருக்கிறதுனால. ஸோ இந்த டோனு இதை வந்து டச் பண்ணிங்கன்னா, இல்லை இதோ இங்கே ஒரு இது இருக்குது, கீழே வந்து ரிதம் இருக்குது, அது லைட் ஆகாமல் இருக்குது. இங்கே இதுக்கு பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, மேலும் கீழும் இதுவாகிறதுக்கு. இதை டச் பண்ணோடனே இங்கே ரிதம்க்கு மாறிடுச்சு. இது இப்போ இது ரிதம்க்கு மாறிடுச்சா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ரிதம் ஆகிடுச்சு, டோன்லேருந்து ரிதம் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கும் வந்து இந்த ரிதம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முதல் காலத்தில் வந்து நிறைய கிறுக்கியிருப்பேன். இதில் எது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து ரிதம் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரிதம் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பாப்ஸில் எத்தனை இருக்குது. பாப்ஸில் வந்து ஒரு 16 இல்லை 45 இருக்குது பாப்ஸில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 தெரியுதா என்னன்னு தெரியல, 45 விதம் இருக்குது பாப்ஸில். அடுத்தது வந்து ஜாஸ்ட்ராடுக்கு போகுது. ஜாஸ்ட்ராடு அதில் எத்தனை இருக்குது. ஸோ இந்த பாப்ஸில் ஜாஸ்ட்ராடு, லாட்டின், வால்டு 1, வால்டு 2, வால்டு பேலட், இந்த மாதிரி. இதில் போய் ஒன்று ஒன்றா டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வச்சது வால்டு 2ல் வச்சேன்னு நினைக்கிறேன். எது வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, செட்டிங்ஸை நான் மாற்றிட்டேன். ஸோ வால்டு 2ல் போய் பார்க்கலாம். ஸோ பாங்க்ரா மியூசிக்ன்றது வட இந்தியாவுக்கு பாங்க்ரா டான்ஸ் ஆடுறோம் இல்லையா, அதுக்கு. இப்போ இதை வச்சுட்டு ஸ்டாப்னு இருக்கு பாருங்கள், இதை ஆன் பண்ணணும். ஸ்டாப். இந்த ஸ்டாப்பை பண்ணிங்கன்னா ஸோ இந்த இதில் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப்ன்றது நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி என்ன வச்சேன்னா, ஸோ தாத்ரா, அது வந்து வேறு இது தாத்ரா. தாண்டியா ஆட்டம்னு ஒரு பாடல் இருக்குல்ல, ஏதோ ஒரு திரைப்படம், தாண்டியா ஆட்டம் ஆடவா பாடல் ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மியூசிக்கு. ஸோ இந்த ஸ்டாப்பை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வச்சது வந்து டீன்டால் வச்சு நான் எதுங்கிச்சேன், பஜன் வைக்கல. ரூபக் வச்சனான்னு சரியாக ஞாபகம் இல்லை. இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வரும்.
ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மாற்றி உங்களுக்கு இதில் நான் நிறைய டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் மியூசிக்கெல்லாம் எந்த மியூசிக்கும் பார்க்குறதில்ல. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதை மாத்திரம் போட்டு கொடுத்துட்டேன்னா அது ஓகே, எனக்கு ஈஸி ஆகிடும். ஸ்வரங்களை மாத்திரம் போட்டு கொடுத்துட்டேன்னா. ஏன்னா இந்த மியூசிக் இதுக்கு செட் ஆகுதா இதுக்கு செட் ஆகுதுன்னு 500 இது இருக்குது இல்லையா, அதுக்கு போய் பார்த்துட்டே இருக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அது. ஸோ இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ வந்து நல்ல சவுண்டு கேட்குறதுக்கு லேயர் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். திரும்பி நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேல்பட்டு நான் எல்லாமே முதல்ல செட்டிங் பண்ணியிருந்தேன், அதை சேவ் பண்ணலை. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை டச் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டாங்க. ஃபங்க்ஷன் இப்போ இது வந்துருச்சு. இந்த ஃபில்டர் வந்திருக்கு, பேங்க் வந்திருக்கு. ஓகே, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த 2 பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே இந்த 2 பட்டன் இருக்கு இல்லையா, 2 கோடு மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் வரத்துக்கு இதை நல்லா டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே சவுண்டுன்னு மாறிடுச்சிங்க. இப்போ இப்படி ஒரு ஏரோ மார்க், இப்படி ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம்னா இந்த கீபோர்டுக்கு என்னன்றது காட்டுது. பெடல் வீலு அது எனக்கு வந்து கீழே இருக்குது, பெடல் வீல் இருக்குது. அதில் எதுவும் மாற்ற போதில்லை. நான் அக்கம்பனிமெண்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் அக்கம்பனிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலோட அக்கம்பனிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை ஓகே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சூஸ் பண்ணோன்னே என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த அக்கம்பனி வால்யூம் என்னன்னு கேட்குது, எவ்வளோ சத்தம் வேணும்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ 110 இருக்குது. அப்போ 110 வால்யூம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது என்ன ப்ளே பண்ணுறோமோ அதை விட சவுண்டு இதில் மாறிடும், இது ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதனால் இதை வந்து ஒரு குறைச்சலாக வச்சுப்போம். நீங்கள் போட்டு பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு. நான் ஒரு 80 வைக்கிறேன், இல்லை 65 கூட வைக்கிறேன். ஏன்னா அது அக்கம்பனிமெண்ட் அவ்வளோ சவுண்டு வேண்டாம். ஸோ இது வச்சுட்டோன்னே என்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பியும் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த என்டர் போட்டுக்கணும். அடுத்தது கோட் மோடுன்னு கேட்டிருக்கு. அதாவது இந்த அக்கம்பனிமெண்ட் வந்து இந்த இதுலேயே வந்து எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கோடுனா வந்து நம்ம 3 கூட்டு சுரங்கள்னு பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்படி பண்ணுறோம். ஸோ அந்த கோட் மோடு அடிச்சு என்டர் பண்ணுங்க. இதில் வந்து ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க, ஃபிங்கர்டு 1 வச்சிங்கன்னா தான் வெறும் சியை மாத்திரம் தட்டினீங்கன்னு சொன்னால் சி கோடோட இது வரும், சிஇஜி இது அப்படியே அந்த மியூசிக் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஃபிங்கர் 2னா இப்போ நீங்கள் 2 ஃபிங்கர் இது பண்ணும்போது சூஸ் பண்ணும்போது அது எப்படின்றது காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களே. ஃபிங்கரான பேஸில் வைக்கணும். ஸோ ஃபிங்கர் அசிஸ்டண்ட்டுன்னா நம்ம அப்பப்போ அசிஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் எடுக்காமல் ஃபுல் ரேஞ்ச் வச்சிங்கன்னா 3 இதையும் வைக்கணும். சிஜின்னு 3த்தையும் பண்ணால் தான் அக்கம்பனிமெண்ட் வரும். அதனால் ஃபுல் ரேஞ்ச் வேண்டாம். ஸோ வந்து இப்போ மைனஸ்க்கு போய் ஃபிங்கர் 1 வச்சுக்கலாம். வச்சுட்டு என்டர் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ கோட் மோட நம்ம அக்கம்பனிக்காக வச்சுக்கிட்டோம். அதாவது நம்ம வாசிக்கும் போது ஏதாவது ஒன்று கூட வரணும்னு சொல்லிட்டு. வால்யூம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் பண்ணுவோம். இப்போது எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த டோனுக்கு வந்து நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணிக்கலாம் பேடில். ஸோ இங்கே பேடில் போய் இந்த பேடை டச் பண்ணேன். இங்கே இருக்குது பேடு. டோனுக்கு பதில் இந்த பேடை டச் பண்ணேன். என்னோடய இது எங்கே மார்க் ஆகுதுன்னு பாருங்கள், பேடு. அதில் இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்துச்சு. நான் எது வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டெம்போ மாற்றிக்கலாம். டெம்போ 91 வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸிட், எல்லாத்துக்கும் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அக்கம்பனிமெண்ட்டு, இது வச்சுக்கலாம். இப்போது இங்கே அக்கம்பனிமெண்ட்டுக்கு இங்கே எப்படி கொண்டு வந்தேன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அக்கம்பனிமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது ரிதம் இருக்குது. ரிதம் ஒன்று சூஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே இல்லையா, ஏதோ ஒரு ரிதம் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 2 கோடை டச் பண்ணிங்கன்னா அக்கம்பனிமெண்ட்டு ஹைலைட் ஆகணும். வெளிச்சம் வருது தான் அங்கே இதுவாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வெறும் சியை மாத்திரம் டச் பண்ணுறேன். இதை ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த தாளம் தான் ரிதம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு மியூசிக் வருது, அக்கம்பனிமெண்ட்டு. நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ
வச்சோம்னாலே இங்கே சியில் ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சோம்னாலே அந்த கோடு நம்ம என்ன போட்டோமோ அந்த கோடு வருது. 3 கோடில் வந்து 3 ஃபிங்கர் வச்சுருந்தேன்னா 3 ஃபிங்கர்டு 2 ஃபிங்கர்னு வந்துச்சுல, அப்போ நம்ம இப்படி வச்சாதான் அது ஆன் ஆகும். இப்படி வச்சாதான் 3த்துக்கும் சேர்த்து வச்சாதான் ஆன் ஆகும். ஒரே ஒரு ஃபிங்கர்னு வச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன அக்கம்பனிமெண்ட் இருக்கோ அந்த அக்கம்பனிமெண்ட்டு அதுக்கு வந்துடும். இதுக்கான ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாசிக்கிறோம். நான் வந்து இங்கேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு போனதுனால அந்த ஃபார்மேட் மாறிடுச்சு. எப்படி வருதுன்னு தெரியல இந்த வீடியோ போடும்போது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கட் பண்ணிவிட்டு 2 பார்ட்டாக போடுறேன். இதுவே ஏற்கனவே 1:22 1 hour 22 minutes ஆகிடுச்சு. நீங்களாம் பார்ப்பீங்களான்னு தெரியல எனக்கு இதெல்லாம் விளக்குறதுனால. ஸோ இது நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அக்கம்பனிமெண்ட்டுக்கு இல்லையா? அதுக்கு தான் அக்கம்பனிமெண்ட்டுக்கு சவுண்ட் வந்து ஒரு 65 வச்சுக்கணும். 65 வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா அந்த சத்தம் குறைச்சலாக இருக்கும். நம்ம வாசிக்கிறது நல்லா கேட்கும். ஸோ அடுத்தது லேயர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, லேயருக்கு வந்து இங்கே வாங்க, இந்த ஃபங்க்ஷன் இதுவே, இந்த ஃபங்க்ஷன் இது இப்படி கொண்டு வாங்க. இதை கொண்டு வந்துட்டு இங்கே லேயர்னு வந்துருச்சு. இங்கே லேயர்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் லேயரு. இப்போ அந்த 2 இதை டச் பண்ணோம்னா இங்கே லேயர் வந்துருச்சு. இப்போ இந்த லேயருக்கு ஏதான ஒரு மியூசிக் போடலாம். ஸோ அந்த மியூசிக் வந்து நான் அந்த டிஎஸ்பியை சூஸ் பண்ண போகிறேன். டிஎஸ்பின்னு ஒன்று இருக்குது. டிஎஸ்பி அதை சூஸ் பண்ணேன்னா இங்கே டோனுன்னு மாதிரி இருக்குது. இதில் ஒரு 100 இருக்குது. ஸோ இப்போ டச் பண்ணால் 100 இருக்குது இல்லையா? ஸோ இதில் 53 ஒன்று நான் இருக்குது. அந்த 53 பண்ணுறேன். 53 வந்து ஓவர் டிரைவ்னு நல்லா அதுதான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வச்சு சூஸ் பண்ணி பார்க்கணும் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவ் ரோட்டரி இதுதான் லேயருக்கு போட்டிருக்கேன். இப்போ பண்ணோம்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த பிரைட்டாக கொடுக்கும். இதில் இன்னும் ப்ரில்லியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்போவுமே இந்த 2 கோடு இருக்கும். உங்களோட இதில் எப்படின்னு தெரில, லாங் டச் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபோனில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். அதுக்கு இப்படி ஏரோ மார்க் பண்ணுங்கள், இப்படி போங்க மாதிரி. இப்போ இதுக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த அக்கம்பனிமெண்ட்டை கொஞ்சம் குறைக்கிறேன். அதை சேவ் பண்ணதுனால அக்கம்பனிமெண்ட் வந்து சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த அக்கம்பனிமெண்ட் வால்யூமை திரும்பி போய் நான் 60க்கு வச்சேன். 70 வச்சுருந்தோம் இல்லையா? அதனால ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் 60 வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன வாசிக்க போகிறோமோ உங்களுக்கு அதுக்கும் எந்த மியூசிக் இதுவாக இருக்குமோ அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னா இது ரிதம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ அக்கம்பனிமெண்ட்டுக்கு இங்கே இருக்குது. அக்கம்பனிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா எந்த கீயை டச் பண்ணணும்னு சொன்னால் சி மேஜர்னால் சியை டச் பண்ணணும். இப்போ பண்ண உடனே அது துவங்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ இன்ட்ரோடக்ஷன் இப்போ தான் துவங்க போகிறீங்கன்னா இதில் இன்ட்ரோன்னு ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோ டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி வித்தியாசமாக காட்டும். ஸோ பந்துவராளி அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஃபில்லின்னா நார்மலாக நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு நார்மல் ஃபில்லின் போடுங்க. அந்த பாட்டு என்ன பாசிட்டிவா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டான்ஸாலேருந்து இன்னொரு ஸ்டான்ஸாவுக்கு மாற போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்டான்ஸாலேருந்து இன்னொரு ஸ்டான்ஸாவுக்கு மாற போகிறீங்கன்னு சொன்னால் வேரியேஷன் ஃபில்லுன்னு போடுங்க. இந்த இதை டச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி மியூசிக் காட்டும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ முடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் சிங்க்ரோ எண்டிங்னு ஒன்று இருக்குது. சிங்க்ரோ எண்டிங்னு. ஸோ அதை இது பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக முடியும் உங்களுக்கு. சிங்க்ரோ எண்டிங்கை டச் பண்ணிக்கணும். அப்பப்போ நீங்கள் அதுக்கு தான் வந்து நம்ம கையை டக்குன்னு மாற்றணும். அல்லது யாரான ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் அது பண்ணணும். இல்லை நீங்களே வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணி டக்குன்னு மாற்றிக்கணும். இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒன்று போட்டுக்கிறீங்க, அப்புறமா நார்மல் ஃபில்லின், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டான்ஸாலேருந்து 2 ஸ்டான்ஸ் ஆக போகும்போது வேரியேஷன் போடுறீங்க. சிங்க்ரோ எண்டிங்கு அது எப்படின்றத பார்க்கலாம். சிங்க்ரோ எண்டிங்கு இப்போ வந்து நான் இதை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
முடிவுக்கு வந்தோடனே அந்த மியூசிக் வேறு மாதிரி மாறி தானே ஸ்டாப் ஆகிடுச்சு. மீதிக்கெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகாது. இன்ட்ரோக்கு, நார்மல் ஃபீலிங், வேரியேஷன் ஃபீலிங்க்கெல்லாம் நம்ம தான் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். சிங்க்ரோ எண்டிங் வந்து தானே ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் திரும்பியும் உங்களுக்கு இன்னும் ஒன்று ஒன்றா வந்து விளக்குறேன். ஸோ இது ரொம்ப அதிகமாகிட்டதுனால வந்து நான் வந்து இங்கிலீஷில் இருக்கிற மீனிங்கை வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து தமிழ் படிக்கிறீங்களோ அவங்க தமிழ் வந்து whoever is learning Tamil through music, you can watch a separate video. I will soon put it to learn Tamil vocabularies through music because it's gone very lengthy. யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் படிக்கிறீங்களோ அவங்களும் வந்து இந்த மியூசிக் மூலமாக இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம தமிழ் மியூசிக்கில் நிறைய நம்ம பேசுகிறது தான் எப்படி இருக்குது அப்படின்லாம் இருக்குது இல்லையா? அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு உபயோககரமாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். இந்த பாடலோட இதுவே நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால நான் முடிச்சுக்கிறேன். I'm going to stop this and thank you everyone. I hope you enjoyed. I hope you found it useful. Bye everyone. நன்றி அனைவருக்கும். Merci à tous. Au revoir.